தமிழ் பேச்சு போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் அவர்கள் பேச்சு மேடையில் பேச இருக்கிறோம். முதலாவதாக 16A கேட்டகரி, செகண்ட் டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில் அமர்நாத், லக்ஷரா யாழினி, கவித்தென்றல் என்ற மூவரின் பேச்சை கேட்க இருக்கிறோம். வணக்கம், நான் கவித்தென்றல் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எனக்கு பிடித்த பருவகாலம் என்ற தலைப்பின் கீழ் என்னுடைய உரை இதோ உங்கள் முன்னே. மழைக்காலம், கோடை காலம், வசந்த காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம் இப்படின்னு இவ்வளவு பருவகாலம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல எனக்கு பிடித்த பருவகாலம் என்னன்னா வசந்த காலம். இத இளவேநீர் காலம்னு சொல்லலாம். வசந்த காலம் வந்துருச்சுன்னா மரத்துல பூக்கள் எல்லாமே பூத்து குலுங்கும். மிதமான வெப்பம் இருக்கும். பூச்சிகள், பறவைகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குளுகுளு வென்றிருந்த குளிர்காலம் விடை பெறும் முன்னே மிதமான வெயில் தலை காட்டுவதால் வசந்தத்தின் வருகையை நம்மால் உணர முடியும். வசந்த காலம் நம் இயற்கைக்கு புத்துயிர் கொடுக்கும் பருவமாகும். இந்த வசந்த காலத்தை பயணம் செய்ய சிறந்த காலம்னு சொல்லலாம். வசந்த காலம் பொதுவாக பிப்ரவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும். விவசாயிகளுக்கு இது முக்கியமான பருவமாகும். பசுமை நிறைந்த வயல்களில் பயிர்கள் வளர துவங்கும். இந்த பருவம் நம் மனதையும் புத்துணர்ச்சியுடன் நிரப்பும். என்னுடைய பிறந்தநாள் கூட இந்த வசந்த காலத்துல தான். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். தோழர் தோழிகளுடன் விளையாட்டு, கடற்கரையோரம் செல்லுதல், இது எல்லாமே இந்த வசந்த காலத்துல மகிழ்ச்சியுடன் கொண்டாடி உணர முடியும். முடிவாக வசந்த காலம் என்பது இயற்கையின் அழகையும் மக்களின் மகிழ்ச்சியையும் பிரதிபலிக்கும் ஒரு அழகான பருவமாகும். இது ஒரு புதிய தொடக்கத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கின்ற ஒரு புனிதமான பருவமாகும். இப்படி எனக்கு பிடித்த இந்த வசந்த காலம் மிகச்சிறந்த பருவ காலம் என்ற வகையில் கொண்டாடப்படுகிறது. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அருமை அருமைமா. அடுத்ததாக அமர்நாத். என் அன்னை தமிழுக்கும் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பேர் அமர்நாத். நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு எனக்கு பிடித்த பருவ காலம். மிதமான வெயில், அளவான தென்றல், அளவான குளிர், அற்புதமான காலம். அளவான இனிப்பும் மாறாட கனிசுவையும் ஜில்லென்ற குளிர்தன்மையும் கொண்ட இனிமையான காலம். அன்பும் பண்பும் அழகும் பணிவும் கொண்ட பெண்களுக்கு ஒப்புமை சொல்லக்கூடிய காலம். ஆம், அதுவே எனக்கு பிடித்த வசந்த காலம். நம் கண்ணிற்கு விருந்தாகும், நம் மனதிற்கு மருந்தாகும் இருக்கும் காலம் நமது வசந்த காலம். வசந்தம் என்று சொல்லை கேட்டால் நமது மனதில் ஒரு இன்பமான உணர்வை உணர முடியும். இந்த வசந்த காலம் என்றாலே கோடைக்கும் குளிருக்கும் நடுவில் வரும் காலம். வசந்த காலம் வந்தாலே மலர்கள் பூட்டு நன்மணம் வீசும். வாடிய பயிர்கள் வளர்ந்து மண் வாசனை வீசும். நமது மனதில் பூக்களின் வாசனை மணக்கும். எங்கள் ஊரான மாமதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வசந்த காலத்தில் தான் நடக்கும். இந்த வசந்த காலம் கோடைக்கும் குளிருக்கும் நடுவில் வரும் காலம். வசந்த காலம் வந்தாலே வானம் பொன்வானமாக, எழில் கொஞ்சம் புதுவானமாக காட்சி அளிக்கும். இது ஒரு இளவேநீர் காலம். பறவைகள் இசை பாடும், பொன்மையில் நடனமாடும், உயிரோடைகள் நிறைந்து ஓடும், பூக்கள் பூட்டு குலுங்கும். ஆகவே வசந்த காலம் என்றாலே அது ஒரு இனிமையான காலம். நம் அனைவரும் நம் வீட்டில் ஒரு குட்டி தோட்டம் வளர்த்து அனைத்து காலங்களையும் வசந்த காலமாக மாற்றி ரசித்து மகிழ்வோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம். கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்ற குழந்தைகளுக்கும் அன்பு வணக்கங்கள். தாய்மொழியாம் என் தமிழ் மொழியில் நான் பேச வந்துள்ளேன். வானம் மறைந்து மேகம் கூடியதும் என் மனம் சிறி
அழகு அண்ட் அறுவை. 5லிருந்து 7ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகள். 16B. முதலாவதாக காவ்யா. குங்குமரை சாரலிலே குளிநிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூடிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க மொழியில் எனது உரையை ஆரம்பிக்கிறேன். அவ்வையிலுள்ள நடுவர் மற்றும் சான்றோர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காவ்யா ராஜதுரை. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதே போல் மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். நான் பேச போகும் தலைப்பு உடற்பயிற்சியும் ஆரோக்கியமும். கட்டடத்துக்கு அஸ்திவாரம் போல, வண்டிக்கு அச்சாணி போல மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது ஆரோக்கியமே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. மனிதன் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ உணவு முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஒரு காலத்தில் மனிதர்கள் உணவின் சுவையறிந்து சாப்பிட்டார்கள். ஆனால் சுவையறிந்து சாப்பிட்ட காலம் மாறி சுகர் பார்த்து சாப்பிடும் காலம் வந்துவிட்டது. உணவே மருந்து என்ற நிலை மாறி மருந்தே உணவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். நொறுங்க தின்றால் 100 வயது என்று முன்னோர்கள் வழிவந்த நாம் இன்று 40 வயது நெருங்கும் போதே பல நோய்களுக்கு ஆளாகிறோம். கம்பு உடலுக்கு தென்பு, திணை இதயத்திற்கு துணை. சாமை உண்டால் ஆமை வயது, வரகுண்டால் வருங்கால பார்க்கலாம். கேழ்வரகு சர்க்கரே விலகு, குதிரை பலம் பெற குதிரை வாளி. மணிவரகு புற்றுநோயே விலகு, சோம்பல் நீக்க சோளம் என்று ஒவ்வொரு உணவிற்கும் தனித்தனி மகத்துவம் உள்ளது. இது உணர்ந்து நாம் முன்னோர்கள் சாப்பிட்டு பல ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். தினமும் கடுமையாக உழைத்தார்கள். ஆனால் நாம் இன்றைய காலகட்டத்தில் உடலுக்கு கேடு தரும் உணவு வகையான துரித வகை உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு, கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை இழக்கின்றோம். இது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இயற்கை முறையில் விளைவிக்கக்கூடிய கிழங்குகள், தானியங்கள், கீரைகள், பழங்கள் என்று சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். தண்ணீர் இறைவன் நமக்கு இயற்கையிலே கொடுத்த மிகப்பெரிய வரம். 1 வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி, 4 வேளை உண்பவன் துரோகி. எனவே மனிதர்களாகிய நாம் குறைந்தபட்சம் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் குடிப்பதால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. நாம் ஆரோக்கியமாக இருக்க உணவும் தண்ணீரும் எவ்வளவு முக்கியமோ அதே போல் உடற்பயிற்சி மிகவும் முக்கியமானது. விசை ஒரு பந்தினை போலுள்ள மேவிய படி செல்லும் உடல் கேட்டேனே என்றார் பாரதியார். மனிதர்களாகிய நாம் குறைந்தபட்சம் 1/2 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சியில் பல வகைகள் உள்ளன. நடைப்பயிற்சி, ஓடுதல், விளையாடுதல், நடனமாடுதல், யோகாசனம். உடற்பயிற்சி கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கும். இதனால் இதயத்தை பாதுகாப்பாக வைக்க உதவுகிறது. தசைகள், எலும்புகள் வலுப்பெறும். ரத்த ஓட்டம் சீராக இருக்க உதவுகிறது. தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. சர்க்கரை நோய் போன்ற பல நோய்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. அரிது மானிடராய் பிறத்தறிது என்ற அவ்வை பாட்டி அமுத சொல்லுக்கு ஏற்ப மாணவர்களாகிய நாம் சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மற்றும் விடாமுயற்சி என்னும் படிக்கட்டுகளை தாண்டி கல்வி என்னும் மரியாசனத்தில் அமர்ந்து வெற்றி என்னும் வாகையை சூட வேண்டும். நன்றி, வணக்கம். அருமை, அருமைமா, நன்றி. அடுத்ததாக 16B கேட்டகரியில் இளவேனில். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்று பராசக்தியிடம் பாரதி வேண்டிய உடல் நலம் உடற்பயிற்சியால் மட்டுமே பெற முடியும். அனைவருக்கும் வணக்கம். ஆம், உடற்பயிற்சியும் உடல் நலமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் எனலாம். சுவர் இருந்தால் தான் ஓவியம் வரையலாம் என்பதற்கு ஒப்ப உடலை நலத்துடன் வைத்திருப்பதற்கு அளவான ஊட்டம் மிகுந்த உணவுடன் உடலுக்கு தேவையான பயிற்சிகளும் வேண்டும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியதாற்றது போற்றி உணன். முன்னுண்ட உணவு செரித்த பிறகு உண்டால் அது நோய் வராமல் தடுக்கும் நன் மருந்து என்கிறார் திருவள்ளுவர். தகுந்த பயிற்சி இல்லையேல் உடலின் உறுப்புகள் சிறிது சிறிதாக தமது வலுவை இழப்பதுடன் பலவிதமான நோய்களுக்கும் ஆளாகும் நிலையும் ஏற்படும். உடல் நலத்தை பேணி காப்பதற்கு உடற்பயிற்சிகள் மிகுந்த பயன் தரும் என்பதில் ஐயமில்லை. முறையான உடற்பயிற்சி செய்வதன் மூலம் அசைவற்று இருக்கும் உடல் உறுப்புகள் சீரான இரத்த சுற்றோட்டத்திற்கு உட்படுத்தப்படுகின்றன. முறைப்படி உடற்பயிற்சி செய்யும் போது நுரையீரல் வேகமாக சுருங்கி விரிவடைவதனால் உடல் உறுப்புகள் பலம் பெறுகின்றன. ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையும் செயலாற்றும் திறனும் அதிகரிப்பதன் பயனாக உடலின் நலம் பலம் பெறுகின்றது. மேலும் உடற்பயிற்சி செய்யும் போது வெளியேறும் வியர்வை உடற்கழிவுகளை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
வகிக்கின்றது. தொடர் உடற்பயிற்சியால் தோற்றப்பொலிவும் முகத்தில் தெளிவும் வளர்கின்றது. தளர்ச்சி குறைந்து உடலின் மிடுக்கு நடையில் வெளிப்படுகின்றது. ஏறு போல் நட என்ற பாரதியின் அறிவுரைப்படி அப்போதுதான் இளைஞர்கள் நடை போட முடியும். குழந்தைகளிடையே பெருகி வரும் உடற்பருமனை குறைப்பதற்கு உடற்பயிற்சிகள் மிகுந்த பயன் தரும். நடத்தல், ஓடுதல், நீந்துதல், மிதிவண்டி ஓட்டுதல், விளையாடுதல், நடனம் ஆடுதல் போன்ற அனைத்தும் உடற்பயிற்சி. இதய நோய், சர்க்கரை நோய், உடற்பருமன் போன்ற குறைகளை உடற்பயிற்சியால் கட்டுப்படுத்த முடியும். உடலினை உறுதி செய் என்கிறார் பாரதி. இந்த உடலை உறுதி செய்வது எப்படி? நமது உடலை இளமை துடிப்புடன் நோய் அணுகாமல் காக்க உடற்பயிற்சிகள் மிகுந்த பயன் தரும் என்பதில் ஐயமில்லை. உறுதியான உடலில் மட்டுமே உறுதியான தெளிவான மனம் அமையும். சுறுசுறுப்பான உடலில் மனம் துடிப்புடன் செயலாற்றும் போது மட்டுமே வாழ்வில் உயர முடியும். உடற்பயிற்சியால் உடல் நலத்தை பேணி காப்போம். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு. நன்றிமா. அடுத்ததாக 16B கேட்டகரியில் தேவானந்த். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பெருமை கூறிய என் அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு உடற்பயிற்சியும் ஆரோக்கியமும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலரின் வாக்குக்கு இணங்க உடற்பயிற்சி ஒரு நபரின் உடல் நலத்தை பாதுகாப்பதுடன் உடலின் உள் புற உறுப்புகளில் உண்டாகும் நோய்களில் இருந்தும் உடல்நிலையை சீராக்குகிறது. உடற்பயிற்சி இயற்கை மருத்துவத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது. நடத்தல், ஓடுதல், நீந்துதல், மிதிவண்டி ஓட்டுதல், விளையாடுதல், நடனமாடுதல், யோகாசனம் செய்தல், உடல் உழைப்பு என எல்லாம் உடற்பயிற்சிகளே. இதய நோய், சர்க்கரை நோய், உடற்பருமன் போன்ற குறைகளை உடற்பயிற்சியினால் கட்டுப்படுத்த இயலும். உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட நம் முன்னோர்கள் தங்களது உடல்களை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சியை மேற்கொண்டனர். தமிழர்கள் திருவிழாக்களின் போது உடற்பயிற்சி போட்டிகளை நடத்தி ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அவர்கள் முறையே கர்லாகட்டை சுத்துவது, மல்யுத்த போட்டி, தண்டால் எடுப்பது, தொடரோட்டம், ஆற்றில் மற்றும் குளத்தில் நீந்துவது போன்றவை ஆகும். இன்றும் சில கிராமங்களில் இளவட்டங்கள் தூக்குவது, வழுக்குமரம் ஏறுவது போன்ற அருமையான போட்டிகள் கூட நடைபெற்று வருகிறது. அற்றால் அரவறிந்து உண்க அக்துடம்பு பெற்றான் நெடுதுயுக்குமாறு என்ற வள்ளுவர் வாக்குக்கு இணங்க அன்றாட வாழ்க்கை முறை செய்யும் தொழிலுக்கு உகந்த உணவை தேர்ந்தெடுத்து உண்டு வந்து நீண்ட நாட்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தனர். நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உடல் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் அவசியம். ஆனால் இன்றைய இளைய தலைமுறையான மாணவர்களை எடுத்துக்கொண்டோமானால் பள்ளி படிப்பு காரணமாக பரபரப்பான வாழ்க்கையை அவர்கள் நடத்துகிறார்கள். அவர்கள் சமூக ஊடகங்களை பார்ப்பதாலோ அல்லது இரவு முழுவதும் விளையாட்டுகளை விளையாடுவதாலோ தங்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள். இதன் விளைவாக தூக்கமின்மை மாணவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும். ஏனெனில் அவர்கள் நாள் முழுவதும் சோம்பலாகவும் எரிச்சலாகவும் உணர்கிறார்கள். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என்ற திருக்குறளுக்கு ஏற்ப உடலுக்கு தேவையான பொழுது ஓய்வும் உறக்கமும் கொடுக்காமல் இருப்பதும் சித்த மருத்துவ கூறும் வாதம், பித்தம், கபம் இவை 3 மாறுபாடு அடைந்து உடலில் நோய்கள் உருவாக காரணமாக இருக்கிறது. மாணவ சமுதாயம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான மற்றொரு காரணம் மோசமான உணவு முறை. இது 21ஆம் நூற்றாண்டு. துரித உணவகங்கள் அவர்களின் படிப்பு இடமாக இருக்கிறது. எண்ணெய், உப்பு மற்றும் கொழுப்பு நிறைந்த துரித உணவை அடிக்கடி உட்கொள்வது மாணவர்களிடையே உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், நீரிழிவு போன்ற ஆபத்தான நோய்களை பெறும் அபாயத்தை உருவாக்குகிறார்கள். உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையுடன் தொடர்புடைய காரணிகளில் போதுமான பழங்கள் மற்றும் காய்கறிகள் இல்லாத உணவு, புகைத்தல், உடல் செயல்பாடு இல்லாமல் மது அருந்துதல், துரித உணவு அடிக்கடி உட்கொள்வது ஆகியவை அடங்கும். நாம் எல்லோரும் சரியான ஆரோக்கியத்தையும் உடற்தகுதியும் பராமரிக்க சில வழிகள் உள்ளன. அவைகளில் சில யோகா செய்ய வேண்டும். காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள் மற்றும் மெலிந்த இறைச்சியை சரியான அளவில் உண்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சில பயிற்சிகள் அல்லது நடைபயிற்சியை செய்ய ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவன் வழங்கிய அருட்கொடையே நமது உடல்.
அதனை காப்பதே முதற் கடமை. சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும். உடலை வைத்துத்தான் உயிரை பேணும். உடலை பேணுவோம், உயிரை காப்போம், நோயற்ற வாழ்வு வாழ்வோம். நன்றி, வணக்கம். மிக அருமை, மிக அருமை, நன்றி. அடுத்ததாக அடுத்த கேட்டகரியான 16C, அதாவது வகுப்பு 8 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகள். முதலாவதாக ஹேமன்யா. பண்டை பெரும்புகழ் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, என் திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா. முத்தமிழுக்கு முதல் வணக்கம், அவைக்கு எனது அடுத்த வணக்கம். உணவை ஊட்டி வளர்ப்பவள் தாய், உணர்வை ஊட்டி வளர்த்தது தாய் மொழி. உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் தன் தாய் என்றால் தனி உரிமையும் தன் தாய் மொழி என்றால் தனி பெருமையும் உண்டு. எனில் எம் மொழி தமிழ் மொழி என்பதில் என்ன தனி பெருமை இருந்துவிட முடியும்? உலக மொழிகளில் நீ அறிவியல் கற்றுக்கொள்வாய், உலக மொழிகளில் நீ வரலாறு கற்றுக்கொள்வாய். ஆனால் மொழியே அறிவியலாகவும் மொழியே வரலாறாகவும் மொழியே அதிசயமாகவும் இருக்கும் அதிசயம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? தமிழ் மொழி பேசிப்பார். ஒரு மொழி எப்போது செம்மொழியாக அறிவிக்கப்படும் தெரியுமா? குறைந்தது 1000 ஆண்டுகளாவது அந்த மொழி பழமையானதாக இருக்க வேண்டும். 1000 ஆண்டுகளாவது அதில் கலை இலக்கியங்கள் இருக்கப்பட வேண்டும். தமிழின் தொன்மை என்ன தெரியுமா நண்பர்களே? 13,000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமும் காவியங்களும் காப்பியங்களும் இலக்கணமும் இலக்கியமும் நாகரிகங்களும் சார்ந்ததுதான் தமிழ் மொழியின் வரலாறு. இன்று சந்தர்ப்பம் சூழ்நிலையால் நாம் பேசிக்கொள்ள ஆங்கில மொழியின் வரலாறு என்ன தெரியுமா? வெறும் 800 ஆண்டுகள் தான். நண்பர்களே, இதை தெரிந்து கொண்டாலே எம் மொழி தமிழ் மொழி என்பதில் தனிப்பெரும் கர்வம் நம்மை தானாக வந்து சேரும். உலக மொழிகளில் எவர் எவர் வாழ்ந்தோம் என்பதை எழுதி வரலாறாக்கிய போது எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழ வேண்டும் என்பதை எழுதி காவியங்களும் காப்பியங்களும் படைத்தது நமது தமிழ். முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் கொடுத்த கருணையை கற்றுக் கொடுத்தது நமது தமிழ். கன்றோடு பசுவையும் சேர்த்த வரலாறை போல் இன்றோடு எந்த மொழியலாவது படித்திருப்போமா? தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழிப்போம் என்ற அகத்தினை அழித்தது எமது தமிழ். 2 வயது பெண் குழந்தையை கூட தாய் என்று அழைப்பது நமது தமிழ் மொழியில் மட்டும்தான் உள்ளது. எப்படி உறங்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்பொழுது எங்கே எப்படி படுத்து கொள்ள வேண்டும், எப்பொழுது எங்கே எப்படி எழுந்து கொள்ள வேண்டும் என ஒரு மொழி உன்னை வாழ்நாள் முழுவதும் கைப்பிடித்து அழைத்து செல்கிறது என்றால் அது நம் மொழி தமிழ் மொழி மட்டுமே. மொழி என்பது வெறும் மொழி அல்ல, மொழி என்பது வெறும் வார்த்தை பரிமாற்றம் அல்ல, மொழி என்பது வெறும் தேவை அல்ல, மொழி என்பது ஒரு ஒளிக்கு வலுவூட்டுவது, மொழி என்பது ஒரு கலாச்சாரத்தின் வேருக்கு நீரூற்றுவது, மொழி என்பது ஒரு சமூகத்தையே மாற்றுவதற்கான வழி. நாம் கலாச்சாரத்தின் வேரூற்றி வளர்த்த நம் தமிழ் மொழிக்கு நீரூற்றி வளர்ப்பது நண்பர்களே இப்பொழுது நமது கடமை அல்லவா? அதற்காக நீங்கள் பெரிதாக போராட தேவையில்லை, மேடை ஏறி முழங்க தேவையில்லை. பேசுவோம், தமிழர்கள் இணைந்தால் தமிழில் பேசுவோம். தமிழே எமது இல்லம் எங்கும் உள்ளம் எங்கும் புழங்கச் செய்வோம். உலகம் எங்கும் முழங்கச் செய்யும் வேலையை அது தானாகவே பார்த்து கொள்ளும். மும்மொழி அல்ல 300 மொழிகள் வந்தாலும் எம் மொழி தமிழ் மொழி என்று கூறி வாய்ப்பழைத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைமா, மிக அருமை. அடுத்ததாக ஹேமன்யாவை அடுத்து ரக்ஷிதா. கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாக்கி நெல்லில் மணி பொழுந்த நிரந்தர பொருளாகி மெல்லியரால் மெல்லுதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூடும் செந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரையாற்ற என் நாவல் நடம் பயின்ற பைந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையில் உள்ள சான்றோர்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த மொழி குமரி கண்டத்தில் பிறந்து அண்டமெல்லாம் வளர்ந்து உலகின் கடைக்கோடி மக்களையும் வியக்க வைக்கும் ஒரே மொழி ஆம் எம் மொழி தமிழ் மொழி. தமிழின் பெருமையை அறிய வேண்டுமா, புகழை உணர வேண்டுமா? பழகி பாருங்கள் தமிழின் நகர ஓசை, உச்சரித்து பாருங்கள் தமிழின் நக ஓசை, தியானித்து பாருங்கள் தமிழின் ஓங்கார ஓசை. தமிழ் சேர சோழ பாண்டியன் என மூவரசன் மடியிலே தவிழ்ந்து முச்சங்க தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசை போல் மஞ்சத்திலே துயின்று காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து கானமாய் திறந்து ஞானமாய் சிறந்து வானமாய் விருந்து வனமாய் விளைந்து தேனும் திணை பாலும் திகட்டாத தள்ளமுதும் தேவ தமிழுக்கு வழங்கிய கம்பன் வள்ளுவன் போன்ற இவர்களின் ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்த இன்ப தமிழை கையில் கொண்டு
களிமண் தட்டுகளிலும் கல்வெட்டுகளிலும் ஓலைச்சுவடிகளிலும் மூங்கில் பட்டைகளிலும் தாமிர பட்டயங்களிலும் காகிதங்களிலும் கன்னிப்பொறி வடிவங்களிலும் இன்று எல்லா காலத்திற்கேற்ப மாறி நின்று எல்லா வடிவங்களில் ஏறி நின்று பல்லாயிரம் ஆண்டுகளாய் தாங்கி நிற்கும் நமது நுண்ணத மொழி தமிழ் மொழி. உலகத்தில் 6809 மொழிகள் பேசப்படுகிறது. அதில் 6 மட்டுமே பொதுமொழியாகும். அந்த 6 பொதுமொழிகளில் தமிழும் ஒன்று. இடமிருந்து வளமாக எழுதுவதில் உலகத்திலே முதல் மொழி. கணினியில் உலக வரிசையில் 2ஆம் இடம். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செப்பேடு ஓலைச்சுவடி கல்வெட்டுகளில் 82.71% தமிழில் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே அதிக மொழிபெயர்க்கப்பட்டது நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். என்ன இல்லை எங்கள் மொழியில்? தொன்மையை தொட வேண்டுமா? அகத்தியம் உண்டு எங்களிடம். இலக்கணத்தை ஏம்ப வேண்டுமா? தொல்காப்பியம் உண்டு எங்களிடம். யாரையாவது அறிய வேண்டுமா? அகநானூறு உண்டு எங்களிடம். யாரையாவது புகழ வேண்டுமா? புறநானூறு உண்டு எங்களிடம். காலில் அணியும் சிலம்புக்கும் உண்டு சிலப்பதிகாரம், கையில் அணியும் வளையலுக்கும் உண்டு வளையாபதி, கழுத்தில் அணியும் மாலைக்கும் உண்டு மணிமேகலை. தமிழ் வெறும் மொழி அல்ல, அது ஒரு உணர்வு, அது ஒரு உயிர். உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் சொல்லும் முதல் வார்த்தை அம்மா. அத்தகைய அம்மா எனும் உணர்வுக்கு வடிவம் கொடுத்தது தமிழ். அதனால் தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் பாரதியார். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் என்ப தமிழன்கள் உயிருக்கு நேர் என்ற தமிழை நிலவோடும் உயிரோடும் அமுதோடும் ஒப்பிட்டார் பாரதிதாசன். எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள். ஆனால் நாம் மட்டும்தான் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியில் பேசும் பெருமைக்குரியவர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தமிழில் பேசுவது குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இனத்தின் மொழியையும் அதன் கலாச்சாரத்தையும் அழித்து விட்டால் அந்த இனமே அழிந்துவிடும். ஆனால் ஒரு இனத்தின் மொழியும் அதன் நாகரிகமும் சிறந்ததாக இருந்தால் அந்த இனமே தனித்துவத்தோடு இயங்கும். தமிழ் மொழி உயர் தனிச்ச மொழியாகும். தமிழர் நாகரிகம் ஹராப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்தை விட பழமையானதாகவும் முதன்மையானதாகவும் கீழடி ஆராய்ச்சி கருதப்படுகிறது. தமிழர் வாசல் வீரர்கள் அல்ல என்று கீழடி ஆராய்ச்சி உணர்த்துகிறது. எனவே மாணவர்களாகிய நாம் முடிந்த அளவில் தமிழில் உரையாட வேண்டும், தமிழ் புத்தகங்களை படிக்க வேண்டும், தமிழ் நூல்களை பரிந்துரைக்க வேண்டும். ஏவும் திசையில் உள்ள அம்பு போல் இல்லாமல் ஏவு கணேலும் தமிழின் பெருமையும் தமிழரின் பெருமையும் அறிய செய்ய வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. என்ன ஒரு அனல் பறக்கும் பேச்சு. அடுத்தாக மற்றும் கடைசியாக இனியா. பட்டினி கிடந்த பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும் என்றென் கட்டுடல் வளைந்து கை கால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் வாழ்வு கெட்டு நடுத்தெருவோடு கிடந்து கீழ்நிலையுற்றாலும் மன்னர் தொட்டு வளர்த்த எம்மொழி தமிழ் மொழியை பேச மறப்பேனோ என்றான் கவிஞன் காசி ஆனந்தன். அனைவருக்கும் வணக்கம். ஆம், எம்மொழி தமிழ்மொழி. எத்தனையோ மொழிகள் உலகில் தோன்றியுள்ளன. கால வெள்ளத்தை கடக்க முடியாமல் எத்தனையோ மொழிகள் அழிந்து விட்டன. உலகிலேயே பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழி அழியாத மொழியாக, சிதையாத மொழியாக அன்று முதல் இன்று வரை ஒரே நிலையில் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பது எம்மொழி தமிழ் மொழியின் சிறப்பாகும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலக பார்வையை கொண்டது தமிழ் மொழி. இதில் பழந்தமிழர் வீரம் போற்றும் புறநானூறு, அக வாழ்க்கையை கொண்டாடும் அகநானூறு, இலக்கணம் பேசும் தொல்காப்பியம், வாழ்வியல் பேசும் திருக்குறள் என அனைத்தையும் கொண்டுள்ள ஒரே மொழி எம்மொழி தமிழ் மொழி. உலகின் எந்த மொழிகளிலும் பெண் புலவர்கள், பெண் எழுத்தாளர்கள், பெண் சிந்தனையாளர்கள் இருந்ததாக சுட்டிக்காட்டப்படவில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்க இலக்கியங்களில் ஒன்றல்ல இரண்டல்ல 40க்கும் மேற்பட்ட பெண் புலவர்களை கொண்ட ஒரே மொழி எம்மொழி தமிழ் மொழி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை. உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. பாரதி ஒரு பன்மொழி புலவர். தனது தாய்மொழியான தமிழ் மட்டுமின்றி ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். எனவே தமக்கு தெரிந்த பிற மொழிகளையும் தமிழையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். இதில் தமிழ் மிக்க இனிமையான மொழியாகவும் சிறந்த மொழியாகவும் இருப்பதை கண்டு மகிழ்கிறார். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழை அமிர்தமாகவும் உயிராகவும் போற்றுகிறார் பாரதிதாசன். மேலும் கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும், நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர்ல நீரும், இனியனை என்பேன் எனினும் தமிழ்
தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று தமிழின் இனிமையை பாடி மகிழ்கிறார் பாரதிதாசன். சங்க இலக்கிய பாடல்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் அதே மொழி நடையில் நம்மால் படித்து புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அது தமிழ் மொழிக்கு மட்டுமே உள்ள சிறப்பும் தகுதியுமாகும். இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழாய் வளர்ந்து கன்னித்தமிழாய், செந்தமிழாய், வண்டமிழாய், பைந்தமிழாய் வளம் வரும் எம்மொழி தமிழ் மொழியை காலத்திற்கேற்ப அறிவியல் மொழியாக்குவோம். இத்தகைய பெருமை கொண்ட எம்மொழி தாய்மொழியாம் தமிழ் மொழியை போற்றி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். இளவேனிற்கால இளங்காற்றாய் மெலிதாய் வந்து வீசிவிட்டு போவோம் என்று நினைத்த நமக்கு பெரும் புயலாய் வந்து தமிழ் விருந்து வழங்கிய நம் குழந்தைகளுக்கு ஒரு பலத்த கரவோசை கொடுக்கலாமா?